வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது டெரிஃபயர் 3 படத்தோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த டெரிஃபயர் ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து வரக்கூடிய 3வது படம் இது. இந்த டெரிஃபயர் ஃப்ரான்ச்சைஸை பொறுத்த வரைக்கும் ஆர்ட் த க்ளவுன் அப்படின்ற ஒரு கில்லர் க்ளவுன் எப்படி கொடூரமாக எல்லாரையும் கொலை பண்ணுறான் அப்படின்ற மாதிரியான தீமில் போகும். இந்த படம் ஆக்சுவலாக டெரிஃபயர் 2ஓட கண்டினியூவேஷன் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த டெரிஃபயர் 2ஓட பாட்டோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அந்த கில்லர் க்ளவுனை வந்து தலையை வெட்டியிருப்பாங்க. அண்ட் அவன் இறந்துட்டான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவன் இறந்துருக்க மாட்டான். அங்கே இருக்கக்கூடிய ஒரு காடோட தலையை வெட்டி அவனுக்கு வச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வருவான். அசைலமுக்கு வருவான். வந்த இடத்துல விக்டோரியாவை பார்க்குறான். விக்டோரியா மூலமாக இவனுக்கு ஒரு புது தலை கிடைக்குது. அண்ட் இவங்க 2 பேரும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல செட்டில் ஆயிடுறாங்க. இது நடந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்க போகுது அப்படின்றத இந்த பார்ட் 3ல காட்டுவாங்க. இந்த பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிலீஸ் ஆகி வந்து தன்னோட ஆன்டி அண்ட் அங்கிளோட வந்து தங்குறா. அண்ட் அந்த வீட்டில் ஒரு சின்ன பொண்ணும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவளுக்கும் சரி அவளோட தம்பிக்கும் சரி அந்த பழைய ட்ராமா அப்படின்றது இன்னுமே இருந்துட்டு இருக்கு. கண்ணு முன்னாடி அவ்வளோ பேரை வந்து கொடூரமாக கொலை பண்ணதை பார்த்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து எப்படியாவது வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரி ஸோ கிறிஸ்மஸ்க்கு நல்லா செலிப்ரேட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் நம்ம க்ளவுன் வந்து திருப்பி வந்துடுவான். வந்தவன் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் பண்ணுறான், யார் யாரை போட்டு தள்ளுறான், அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்றது அந்த படத்தோட கதை. இந்த மாதிரியான படங்களில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது கோரினஸ் தான். அதாவது உங்களுக்கு சா, ஹாஸ்டல், ஃபைனல் டெஸ்டினேஷன், டெக்சாஸ் செயின் ஆஃப் மசாக்கர் இந்த மாதிரியான படங்கள் பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் தைரியமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதுலேயும் அதே மாதிரியான கோரினஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. அதுலேயும் ஒரு சில காட்சிகள்லாம் பார்க்கவே முடியல அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு கப்புள் வந்து பாத்ரூமில் வந்து செக்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து கொடூரமாக கொலை பண்ணக்கூடிய ஒரு காட்சி வேற லெவலில் எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு லேடியோட வாய்க்குள்ள ஒரு பெரிய டியூபை சொருவி அதுக்குள்ளே வந்து எலியை ஓட விடுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே வந்து மெய் சிலுத்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். இது மாதிரியான ரானஸ் நிறைஞ்ச ஒரு படம். ஆல்சோ அந்த கில்லர் க்ளவுனோட அட்டாக்ஸ் அப்படின்றதும் பயங்கர சர்ப்ரைஸாகவே வச்சுருந்தாங்க. எப்போ அட்டாக் பண்ணுவான் அப்படின்றதும் வந்து ஒரு மாதிரி எதிர்பார்க்காத நேரத்தில் இருக்கும். அதே மாதிரி ஹீரோயினால் மட்டும் எப்படி அவங்கள கொலை பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு ரீசனிங்கும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அவங்கள அழிக்கணும் அப்படின்னா ஒருத்தரை மட்டும் அழிச்சா போதாது, 2 பேரையும் அழிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டியூரேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 ஹவர்ஸில் முடியக்கூடிய ஒரு படம் தான். ஒரு கம்ப்ளீட் பிளட் பாத் அப்படின்னே நான் சொல்லுவேன். இந்த படத்தோட பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளெயினான ஒரு கதையாக இருக்கும். பெரிய லெவலில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோ இல்லை எதிர்பாராத சம்பவங்களோ பெருசாலாம் நடக்கவே நடக்காது. ரொம்ப நார்மலாக நகரும். பட் அந்த கோரினஸ்க்காகவே இந்த படம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அது மாதிரியான படங்கள் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ் இந்த படம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.